இப்போது ஒரு செயலை தன்னுணர்வோடு செய்யணும்னா என்ன செய்யணும்னா, நீங்கள் எதை செஞ்சாலும் உங்ககிட்டயே சொல்லுங்கிறீங்க, நீங்கள் அதை செய்யலன்னு. பாத்திரம் தேய்க்கும் போது நான் பாத்திரம் தேய்த்து கொண்டிருக்கிறேன் சொல்லணும். அப்பப்போ யாருக்கிட்ட? ஆமாம், பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட போய் கூட சொல்லக்கூடாது. போனை இங்கே வர வச்சுக்கின்னு பாத்திரம் தேய்ச்சிக்கின்னு ஏன் வீடியோ தான் போயின்னுக்குது. வீடியோ ஏன் வீடியோ தான் போயின்னுக்குது. இப்போ பாத்திரமா தேய்ச்சிங்கிறாங்க, அது கூட குற்றம் தான். ஏங்க உங்கள் வீடியோ பார்த்து தானே பாத்திரம் தேய்க்கிறேன். பாத்திரம் தேய்க்கல, நீங்கள் வீடியோவும் பார்க்கல, 2 செயல் செய்ய முடியாது. ஆனால் 2 செயல் செய்ய முயற்சி செய்கிறீங்க. மணியை குத்து உருட்டுன்னு ஒன்றே மணியை உருட்டு 4 வாட்டி கரெக்டாக செஞ்ச மாதிரி இருக்குது. சிரிப்பீங்க, சொல்ல முடியாது சமயத்தில் அழுவீங்க. இன்னும் மோசம்லாம் நடந்துக்குதீங்க, அப்படியே ஊந்தெல்லாம் வந்துக்கிறாங்க, தூங்கிடுவாங்க. அதெல்லாம் நான் பார்த்து ரசிச்சிருக்கிறேன். மணி ஊற்றினே அப்படியே தூங்கிடுவாங்க. நிறைய பேர் தியானமே அப்படி தான் பண்ணுவாங்க. அங்கே எதனா போட்டுருவாங்க, ஓம் பூர்வ சுவாக ஏதோ ஒன்று போயின்னு இருக்கும், நல்ல நமசிவாய இல்லை காயத்ரி மந்திரம் எதனா ஒன்று போட்டுருவாங்க. அது போயின்னு போதே பால் கணக்கு வந்துடும் ஏதோ உள்ள. அதனால் என்ன பண்ணணுன்னா, எதனா செஞ்சிங்கன்னா அதை செஞ்சுங்கிறேன்னு சொல்லணும். யார்கிட்ட? என்கிட்டயே சொல்லிக்கணும். என்னங்க நான் தான் செய்கிறேன், எனக்கு தெரியாதா? தெரியாது டி சனினே, எப்போனா மாறினேன் செஞ்சுனே இருப்பேன். என்ன பண்ணுருவேன்? வேற ஒன்று செய்வேன். ஏன் 4 வாட்டி கழுவுற? ஏன் திரும்ப கழுவுன? அப்போ கவனமாக எல்லாமே கழுவுனேன். அந்த பாத்திரம் திட்டம், அது என்ன திட்டுதுன்னா நான் சொன்ன வச்சுக்க, நீங்கள் பேசுகிறேன் அவ்வளோ பாத்திரத்தை தொடும்போது உங்களுக்கு பயமாக இருக்கும், ஐயோன்ட்டு. அப்போ தன்னுணர்வோடு என்ன பண்ணல நீங்கள் எதையா